வெல்கம் டு அவர் குட்டி ஸ்டோரி நண்பா. ஓகே, இன்றைக்கி ஒரு பேரண்ட்ஸாவோ, ஒரு ஆசிரியராகவோ, ஒரு கார்டியனாகவோ நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லித்தரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, டைரெக்டாக கான்செப்டுக்குள்ளே போகலாம். இது ஒரு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு குட்டி ஸ்டோரி. ஸோ ஒரு நாள் ஆசிரியர் என்ன பண்ணாருன்னா, அவங்களோட ஸ்டூடெண்ட்லாம் கூட்டிகிட்டு ஒரு கார்டனுக்குள்ளே போய் அந்த கார்டனில் இருக்கிறதுலே சின்ன செடியை பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடுங்க சொன்னார். ஸோ அங்கே இருக்கிறதுலே சின்ன செடியான ஒரு புல்லை பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பிடுங்கினார் ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அந்த புல்லை விட பெருசாக இருக்கிற ஒரு செடியை பார்த்து பிடுங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்தால் இருந்த மாணவன் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு செடியை பிடுங்கினார். அதுவும் ஈஸியாக வந்துடுச்சு. மூணாவதாக இருக்கிற ஒரு மாணவனை பார்த்துட்டு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்த்து பிடுங்குங்க அப்படின்னாங்க. மேம் அவசரத்துக்கு இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்தை இவங்க பிடுங்க ட்ரை பண்ணாங்க, முடியல. 2-3 பேர் சேர்ந்து ட்ரை பண்ணாங்க, முடியல. ஸோ அதிலிருந்து அந்த மேம் அவங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, இதுதான் பழக்கம். மாணவர்கள் அனைவரும் சிறிய வயதிலேயே நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். வேரூன்றி இருக்கும் மரம் போல நல்லொழுக்கங்கள் மனிதனின் இயல்பில் இருத்தல் வேண்டும். அதற்கு மரம் வளர விதை போடுவது போல நல்லொழுக்கத்திற்கும் விதையிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இந்த மாணவர்கள் மத்தியில் அவங்க நிறுத்தினாங்க. எதுக்கு இந்த விஷயத்தை இங்கே சொல்ல வராங்க அப்படின்னா, மனுஷங்களோட வாழ்க்கையில் விதை அப்படிங்கிறது பள்ளி பருவம் தான். ஸோ பள்ளி பருவத்தில் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு கடைசி வரையும் ஒரு மரமாக வளரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டீச்சர் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஒழுக்கங்கள் நம்ம எப்படி கற்றுக்கணும், எங்கேருந்து வரணும் அப்படிங்கிற ஒரு விதையை அவங்கக்கிட்ட போட்டுக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.